அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாண்டியன் நாடு சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பக்கத்தில் ஒரு மூக்கையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். ஒரு 400 ஆண்டுக்கு பழமையான ஒரு சர்ச் இது. இந்த சர்ச்சை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே உள்ள ஒரு வயது மூத்தவர் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இதில் ஒரு காணொலி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எப்படி சர்ச் வந்துச்சு, இங்கே உள்ளவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. வாங்க கேட்கலாம். இன்னொரு விஷயம், பாண்டிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ராமநாதபுரம் மாவட்டம்லாம் வந்து நீ வீடியோ எடுத்து போகிறேன்னு கேட்கலாம். ஒரு காலத்திற்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர், இந்த தேனி, திண்டுக்கல் எல்லாமே வந்து மதுரையோடு இணைந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரித்தாங்க. மக்கள் தொகை அதிகமானால அப்படியே பிரிச்சுட்டாங்க. ஸோ இதை பற்றி நமது மாவட்டத்துக்கு அருகில் உள்ள ஒரு 4 மாவட்டத்தை பற்றியும் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஆதரவு என்றுமே எங்களுக்கு தேவை. ஸோ வாங்க அவர் என்ன சொல்கிறான்றதை இந்த வீடியோவில் கேட்கலாம். கிருஷ்ணாபுரம். நாம் இப்போ பார்க்க போகிறது 400 ஆண்டுகள் பழமையான தேவாலயம். இந்த தேவாலயம் முழுக்க தமிழர்கள் முறைப்படி கட்டப்பட்டிருக்கு. 400 ஆண்டுகள் தாண்டியும் நம்ம தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டி நிற்கின்றது. சார் வணக்கம் சார், உங்கள் பேரை சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து கிளிட்டஸ். இங்கே வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் இந்த ஊர் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். இங்கே வந்து ஊரை பற்றி அதை சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே கடற்கரை சமூகம், பாரதவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. எல்லாருமே மீன் பிடிக்கிற தொழில் சார்ந்தவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா, மணப்பாடு அங்கே இருந்து ஒவ்வொரு மணப்பாடு அந்த பகுதியிலிருந்து தூத்துக்குடி வேம்பார் வரைக்கும் உள்ள 7 கடல்துறை ஊர்களை சேர்ந்தவங்க தொழிலுக்காக, மீன்பிடி தொழிலுக்காக அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்து வந்தவங்க ஏறக்குறைய ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் இந்த இது நடந்திருக்கலாம். 1529 வந்து புன்னக்காயில் இந்த கலவரம் ஆரம்பிக்குது. 1528 அவங்க வந்து பரதவர்களுடைய படகுகள் எல்லாம் அவங்க அந்த போர்ச்சுகீஸுடைய ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லி தீவை எரிச்சு விட்டாங்க. அடுத்த வணிகக்குழு 1529 வந்து தூத்துக்குடியில் பெரிய போர், காதறுப்பு போர்னு சொல்லி அதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு அந்த மத மாற்றத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. 1532 இந்த மத மாற்றம் நடக்குது. அப்போ 1532 இருந்து 1536 வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு சாதி தலைவர் அப்படின்ற துறைக்கு தலைமையாக இருந்த அதுக்கு உட்பட்ட 30 கடற்கரை பரதவ கிராமங்கள், இந்து பரதவர்களாக இருந்தவங்க கிறிஸ்தவ இதாக மாறுறாங்க. மொத்தமாக 20,000 பேர் ஒரு பெரிய இனக்குழு ஒட்டுமொத்தமாக மதமாற்றானது இந்த வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி. அப்படி ஒட்டுமொத்தமாக மாறின 30 கிராமங்களில் கொஞ்சம் பெரிய கிராமங்கள் வந்து இந்த ஊர், இந்த மூக்கையூர். இப்போ நம்ம இந்த தேவாலயம் இப்போ எந்த ஆண்டு சார் கட்டப்பட்டது? இப்போ வந்து அந்த 1532 36 அந்த எல்லோரும் மதம் மாறி இருக்காங்க. அப்போ இங்கே இருந்த இடங்களில் வந்து இவ்வளோ பெரிய கோயில்கள்லாம் வந்து அவங்க கட்டலை. முதல்ல வந்து அவங்கள மதத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு சிறு கோயில் தான் இந்த இடத்துல இருந்தது. 1571 நம்ம வந்து 1536 வந்து மதம் மாறி இருக்கிறாங்க. சின்ன கோயில்களாக இருந்தது. எந்த வருஷம் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லணும்னா அது வந்து நமக்கு சரியான வரலாறு அதில் இல்லை. 1571 இயேசு சபை குறிப்புகளில் வந்து இந்த 30 கடலோர கிராமங்கள்லையும் ஒரு பெரிய கொஞ்சம் பெரிய அளவில் கோயிலாக இருக்கிறது அப்படின்னு ஒரு 10 ஒரு 4 ஊரை குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பகுதியில் வந்து இந்த பக்கம் பெரிய பட்டணம், அந்த பக்கம் பெரியதாலே அந்த ஊர்களில் கோயில்கள் இல்லாமல் இருக்கும் போதே இந்த ஊரில் கோயில்கள் இருக்குது அப்படின்னு 1571 இயேசு சபை குறிப்பில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தொடக்க காலம் 1571 கோயில் இருந்திருக்குன்னு அதுக்கு முன்னால் கட்டியிருக்காங்க. இந்த இராணுவ கிடங்குகள்லாம் அழிக்கணுங்கிறதுனால மத தேவாலயங்கள் மாதிரி இருக்கிறத, மாதா கோயில் மாதிரி இருக்கிறத பூரா அழிச்சிருங்கன்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு போட்டுறாரு. உத்தரவு போடும்போது அவர் அழிக்கப்பட்ட இடம் வந்து அந்த பெரிய ஓட்டர் ஏற்கனவே கோயில் இருந்துச்சு, அந்த இடத்துல அழிச்சிட்றாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து அந்த நேரம் இடிக்கலை. அது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். மூக்கையூருக்கும் ஆப்பநாள் மடவருக்கும் உள்ள காப்பு உறவு ஒன்று, கடவுள் அந்த மறவர் சேதுபதி அங்கே இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு 1710 சொல்கிற காரணம் அவர் இந்த உத்தரவு போட்ட பிறகு இந்த கோயில் இடிக்கிறதுனால அவர் இறந்துட்டார். அதனால்
ஆனால் அதுக்கு அடுத்து வந்தவங்க ரகுநாத் சதுர்த்தி அவர் வந்தவர் வந்து இந்த உத்தரவை அமல்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இடிக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னது 1710. இந்த கோயில், இந்த இடத்துல இந்த கோயில் இடித்தது 1713. அந்த வருஷத்தில் இந்த கோயில் வந்து இங்கே இருந்த இடத்துல கோயில் இடிச்சிடுறாங்க. ஆனால் இது வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டாங்கன்னு சொன்ன பிறகு வந்து ஏற்கனவே உங்களுக்கு நல்ல உறவு இருந்ததுனால இந்த ராமநாதபுரம் மரவ சேதுபதி மன்னர்களுக்கும் மூக்கூர் கிராமத்துக்காரங்களும் ஏற்கனவே நல்ல உறவு இருந்ததுனால உடனடியாக அனுமதி. அதனால் 1714 இந்த கோயிலை கட்டிட்டாங்க. 1715 இந்த புனிதருக்கு வந்து இதை அர்ப்பணித்து அதில் இங்கிறது வழிபாடு தொடங்கிடுச்சு. அப்போ ஏறக்குறைய 305 ஆண்டு இந்த ஸ்ட்ரக்சரில் மட்டுமே இருக்குது. அதுக்கு முன்னால் 1571 வந்து இது இந்த இடத்துல ஏற்கனவே பழைய கோயில். அது அதுவே 200 வருஷம் இருந்திருக்கு. இது 300 வருஷம் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கோயில் வந்து ஏறக்குறைய 500 வருஷம் ஆச்சு. 490 வருஷம் சரியாக சொன்னோம்னா 490 வருஷத்துக்கு ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 305 வருஷம் ஆகுது. இதை வந்து இங்கே இருந்தவங்க போர்ச்சுகீசிய அந்த வல்லுநர்கள் அவங்களோட அடிப்படையை கோவாவில் இருக்கிற புனித குழந்தை இயேசு கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த மக்களை, கிறிஸ்தவ மக்களை வந்து திருப்பவும் மாறாமல் இருக்கிறதுக்காக, தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களாகவே இருக்கிறதுக்காக பொதிச்ச புனித சவேரியாருடைய உடல் இன்றைக்கும் அழுகாமல் அந்த கோயிலில் வச்சுருக்கிறாங்க. அந்த கோயிலுடைய உருவத்தை இந்த கோயிலுக்கு அப்படியே வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இது வந்து அது கோவாவில் இருக்கிற அந்த கோயில் அடிப்படையில் செஞ்சதுனால இது மூக்கையூரின் கோவா கோயில்னு இதுக்கு இன்னொரு பேர். தம்பி ஐயாங்கிற ஒரு வேம்பாத்துக்காரர் அவர் எழுதுகிற புஸ்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். 1713 இடித்தாங்க. 1715 இதை வந்து அர்ப்பணித்தாங்க. இது பெஸ்ஸிங்கிற குறிப்பில் வந்து இருக்குது. இதுக்கு வந்து மூக்கையூரின் கோவா கோயில்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேம்பார் முத்துக்குளித்துறை பரதவர்கள்ங்கிற புத்தகத்தில் வந்து வேம்பாரை சேர்ந்த தம்பி ஐயா பரந்த அவர் வந்து அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இது இந்த கோயிலுடைய இது. ஆனால் இந்த கோயிலை கட்டினதுக்கு வந்து மாடல் அவங்க கொடுத்தது. பணம், நல, நிதி எல்லாமே வந்து இங்கே இருந்த 7 குடும்பத்துக்காரவங்க, 7 வள்ளத்துக்காரவங்க அல்லது வந்து 7 குடும்பத்துக்காரவங்க வந்து சேர்ந்து இந்த கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறது வந்து செவி வெளிச்சு. இந்த கோயில் கட்டியிருக்கிறது வந்து பக்கத்தில் சிப்பி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து தீவுகள் 21 தீவு இந்த பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடிலேருந்து பாம்பன், ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள தீவுகள்லாம் இருக்குது. இந்த கரையோரங்கள் இருக்கிற சிப்பி, பாறை இதெல்லாம் எடுத்து அதுகளை வச்சு கட்டிருக்காங்க. இந்த பில்டிங்கில் கம்ப்ளீட்டாக வந்து இரும்பு சிமெண்ட் இல்லை. இரும்பு சிமெண்ட் இல்லாமல் செங்கல், கல், பெரிய கல்லுகள் இல்லாமல் கட்டியிருக்கிறாங்க. அதான் இதனுடைய சிறப்புன்னு சொல்லலாம். சார், இப்போ இந்த கட்டம் முழுக்கவே கம்பியோ சிமெண்ட்டோ கட்டப்படவே இல்லை. முழுக்க என்ன பொருள் சார் சேர்த்துருக்காங்க? கடல் சிப்பி, சுண்ணாம்பு, கடுக்காய், தாண்டிக்காய், அந்த மாதிரி பழைய தமிழ் முறைப்படி கட்டப்பட்டது. இடித்து கருப்பட்டி, மதுரை, அந்த சாறு இதுகளை கொண்டு கட்டப்பட்டது. நீங்கள் அதை வந்து அந்த ஓரத்தில் இருக்கிறத வந்து ஒரிஜின் எங்கே கட்டியிருக்குங்கிறது வந்து அந்த உதிர்ந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் பகுதியில் உள்ள எடுத்த கடல் பொருள்கள் வந்து உங்களுக்கு தெரியும். சிப்பி, இந்த கட்டடம் வந்து இந்த மாதிரி இது கடல் பொருள்கள். இது இங்கே அந்த பொருளை வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. தாண்டிக்காய், கடுக்காய், அந்த 17 கருப்பு கட்டி இந்த இதில் வச்சு கலந்து இதை கட்டியிருக்கிறாங்க. இது வந்து இடைச்சர்கள், கதவு கசங்கள். இது வந்து புதுசு, இது பழசு இல்லை. இந்த கதவு நிற்கிறதுக்காக சும்மா வச்சுருக்கிறாங்க. அதனால கீழே விழுந்துருக்கு. இதெல்லாம் வந்து இடைச்சர்கள். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே கடல் பொருள்கள் தான் கட்டிது. கடல் பனை பொருள்கள் இதை வச்சு கட்டினது. இதே தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க மாடல் அவங்க கொடுத்தது. போர்ச்சுகீஸ், ஐரோப்பிய மாடல். பொருள் வந்து நம்ம இங்கே இருந்தவங்க கடல் பொருளோடு சேர்ந்து அந்த கட்டடம் முழுக்க தமிழ் முறைப்படி நம்ம தமிழர்களால் கட்டப்பட்டது. இந்த கிராமத்துக்காரங்களாக வந்து நிதிகளை செய்தது. வெளிநாட்டு வந்து உதவி இல்லை, வெளிநாட்டு இன்ஜினியர்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே இருந்த இது முழுக்க தமிழக கலை தான். இது தமிழ் கலாச்சாரப்படி கட்டப்பட்டிருக்கு. ஆமாம், தமிழ் முறைப்படியே தமிழர்களால் கட்டப்பட்டது தான். அவங்களுடைய இந்த வடிவமைப்பு வந்து கோவாவில் இருக்கிற கோயிலுடைய வடிவமைப்பில் இந்த இதை கட்டியிருக்கிறாங்க. தமிழ் முறைப்படி கட்டப்பட்ட இவ்வளவு உயரமான கட்டடம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் தாண்டி நிற்குதுன்னா அது நம்ம தமிழரோட பெருமை தான் சார். பெருமை. எனக்கு இப்போ மதுரையில் இருக்கிறது, மதுரைக்கு இதுக்கு சம்மந்தம் ஏற்கனவே இருக்குது. பாண்டிய அரசுங்கிறது, திருமலநாயக்கர் மகால் இருக்கிறது வந்து அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பெரிய தூணம் அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. மீனாட்சியம்மன் கோயிலோ இந்த கோயில் இது எல்லாமே வந்து இந்த மக்களுக்கும் மாதிரி திருச்செந்தூர் கோயில் உரிமை இருக்குது. உத்தரவாச மக்களில் கல்தறி இழுத்தவங்க இந்த ஊருக்காரங்கிற வந்து பாரம்பரிய செய்தி அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து இந்த தமிழ் முறையோ அல்லது வந்து கட்டட கலாச்சாரமோ வந்து நமக்கு பழக்கமானது தான். அதனால் இதுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து தான் வந்து கட்டணம், வெளிநாட்டு அந்த அபிப்பிராயங்கள் வந்து நம்ம வந்து சந்தேகப்பட தேவையில்லை.
ரொம்ப நன்றி சார். நல்லது. நாம் இப்போ பார்த்த வர இந்த ஆலயத்தில் பெரிய